திருநாவுக்கரசர் வயசான காலத்தில் கைலாசத்தை சென்று சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று கால்நடையாக கிளம்பினார். பாதி தூரத்திற்கு மேல் கடந்து விட்டார். அதற்கு மேல் வயது மூப்பின் காரணமாக உடலில் சக்தியும் இல்லாமையார். அதற்கு மேல் பயணத்தை தொடர முடியாமல் தவித்தார். அழுதார், கண்கலங்கி நின்றார். உடனே சிவபெருமான் அசரீரியாக, திருநாவுக்கரசா, கவலைப்படாதே, காலையில் இந்த ஊரில் நீ குளத்தில் குளித்துவிட்டு எழுந்திருக்கும் பொழுது உனக்கு கைலாசத்தையே காண்பில் காண்பிக்கிறேன். நீ கவலையே படாமல் காலையில் எழுந்திருந்தவுடன் குளித்துவிட்டு என்னை தரிசனம் செய்யலாம் என்று கூற, அதே போல் நம்பிக்கை வைத்து திருநாவுக்கரசர் காலையில் எழுந்திருந்து குளித்துவிட்டு கரையில் ஏறி நெத்தியில் பார்த்தால் கைலாசம் அப்படியே கொண்டு வந்து விட்டார். பரமசிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன் குடும்ப சகிதம். அது மட்டுமில்ல, அங்கு இருக்கும் மலை, அருவி எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டார். ஒன்றுமே புரியவில்லை திருநாவுக்கரசருக்கு. கண்டார், கண்டேன் சீதையை என்றார் ஆஞ்சநேயர். அதே போல் திருநாவுக்கரசர் கண்டார் அந்த கைலாசநாதனை. பார்வதி குடும்ப சமேதராய் மகிழ்ச்சியில் பாட ஆரம்பித்தார். அந்த பாடலே இந்த பாடல். மாத பிறை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி போதொரு நீ சுமந்தேச்சி பூவாரவ பின் புகுவே யாதும் சுவடு படாமல் ஐயாரறைகின்ற போது காலன் மடப்பிடியோடும் கழிவு வருவன கண்டேன் கண்டேனவ திரு பாதம்